ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசன்ல நம்ம தமிழ்ல பேசும்போது உன்னோட வாழ்க்கைய பணயம் வைக்காத, உன்னோட உயிரை பணயம் வைக்காத இப்படிதான் சொல்லல. ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு ஆபத்தான விஷயத்தெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா உன்னோட வாழ்க்கைய பணயம் வைக்காத, உன் உயிரை பணயம் வைக்காத இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க, தாறுமாறா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தாறுமாறா வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீ இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டாத, உயிரை பணைய வைக்காத, இந்த மாதிரி உயிரோட விளையாடாத இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம வந்து இதில் வந்து பணைய வைக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ரிஸ்க் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பணைய வைக்காத, உன்னுடைய உயிரை பணைய வைக்காத அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். இந்த மாதிரி வேகமா வண்டி ஓட்டி உயிரை பணைய வைக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உயிரை பணைய வைக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுல வந்து டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ டோன்ட் ரிஸ்க் அப்படின்னு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்றோம். இந்த பணைய வைக்காதன்றதுக்கு ரிஸ்க்ன்ற வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ உன்னுடைய உயிரை பணைய வைக்காதன்னு சொல்றதுக்கு இங்க வந்து லைஃப்ன்றது எடுக்கிறோம், உயிர்ன்றதுக்கு. ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப் அப்படின்னா உன்னோட உயிரை பணைய வைக்காத. எதுக்காக, எதனால அப்படின்னா வேகமா வண்டி ஓட்டுறதுனால. ஸோ வேகமா வண்டி ஓட்டுறதுனால அப்படின்னு சொல்றதுக்கு பை டிரைவிங் ரெக்லெஸ்லி. ஸோ ரெக்லெஸ் டிரைவிங் அப்படிங்கிறது தான் தாறுமாறா வண்டி ஓட்டுறது. என்ன ஆகும்னே அதை பத்தி யோசிக்காம, எங்க இடிச்சிருவோமோ, ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படிலாம் எதை பத்தியும் யோசிக்காம தாறுமாறா வண்டி ஓட்டுறது தான் ரெக்லெஸ் டிரைவிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு பை டிரைவிங் ரெக்லெஸ்லி அப்படின்னு சொல்லலாம். இதே இது வேகமா வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ரேஷ் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை டிரைவிங் ரேஷ்லி அப்படின்னா வேகமா வண்டி ஓட்டுறது, தாறுமாறா வண்டி ஓட்டுறது வந்து ரெக்லெஸ்லி. ஸோ தாறுமாறா வண்டி ஓட்டி உன் உயிரை பணைய வைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப் பை டிரைவிங் ரெக்லெஸ்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தண்ணி அடிச்சு உன்னுடைய ஆரோக்கியத்தை பணைய வைக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லைன்னா தண்ணி அடிச்சு உன்னோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ முக்கியமா வந்து நம்ம வந்து பணைய வைக்காத, உன்னோட ஆரோக்கியத்தை வந்து நீ பணைய வைக்காத, ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படிதான் முக்கியமா நம்ம சொல்லுவோம். ஸோ தண்ணி அடிச்சு உன்னோட ஆரோக்கியத்தை பணைய வைக்காத அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இதே மாதிரி தான் டோன்ட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டோன்ட் ரிஸ்க் அப்படின்றது பணைய வைக்காதன்ற மாதிரி, ரிஸ்க் எடுக்காத அந்த மாதிரி அர்த்தத்துல. தமிழ்ல பார்த்தோம்னா பணைய வைக்காத. டோன்ட் ரிஸ்க், எதை பணைய வைக்காத, உன்னோட ஆரோக்கியத்தை. ஸோ ஆரோக்கியம் சொல்றதுனால டோன்ட் ரிஸ்க் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். டோன்ட் ரிஸ்க் யுவர் ஹெல்த் எதை வச்சு, எதனால, தண்ணி அடிக்கிறதுனால, ஆல்கஹால் குடிக்கிறதுனால. ஸோ பை ட்ரிங்கிங் ஆல்கஹால். ஸோ பை ட்ரிங்கிங் ஆல்கஹால்னா நீ ஆல்கஹால் குடிச்சு உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத, உன்னோட ஆரோக்கியத்தை பணைய வைக்காத அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வரும். ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ஹெல்த் பை ட்ரிங்கிங் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இது சிகரெட் பிடிச்சு உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்காத, பணைய வைக்காத அப்படின்னு சொல்றதுக்கும் டோன்ட் ரிஸ்க் யுவர் ஹெல்த் பை ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை ஏமாத்தி உங்களோட உறவு முறையை கெடுத்துக்காத, அவ கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கெடுத்துக்காத அப்படிங்கிற அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை பணைய வைக்காத, அப்படி ரெண்டு அர்த்தத்துக்கும் நம்ம வந்து இந்த டோன்ட் ரிஸ்க் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கெடுத்துக்காதன்ற அர்த்தத்தில் சொல்லலாம், இல்லைன்னா பணைய வைக்காத அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீ அவளை ஏமாத்தி அவ கூட உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காத, அவ கூட உண்டான ரிலேஷன்ஷிப்பை இதில் பணைய வைக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்படி சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா டோன்ட் ரிஸ்க்ன்றது தான் பணைய வைக்காத இல்லை கெடுத்துக்காதன்ற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பணைய வைக்காதன்றதுக்கு டோன்ட் ரிஸ்க் எதை, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை. ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ரிலேஷன்ஷிப் எதனால கெடுத்துக்காதன்னு சொல்றோம், அவளை ஏமாத்துறதுனால. ஸோ இந்த இடத்துல பை சீட்டிங் ஹர். டோன்ட் ரிஸ்க் யுவர் ரிலேஷன்ஷிப் பை சீட்டிங் ஹர். அவளை ஏமாத்தி உன்னுடைய உறவு முறையை கெடுத்துக்காத, உறவு முறையை பணைய வைக்காத. நெக்ஸ்ட் ஒன், சட்டத்திட்டங்கள் எல்லாம் மதிக்காம, சட்டத்திட்டங்களை மீறி உன்னுடைய மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து ஒரு சொசைட்டில நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா டக்குன்னு வெளிச்சத்துக்கு வந்துடும் நமக்கு. ஸோ அவங்க கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணி உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா உன் மரியாதையை பணைய வைக்காத, இந்த மாதிரி அர்த்தத்துல தான் ரெண்டுமே வரும்.
ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ரிஸ்க் அப்படின்றது அந்த மாதிரி பணயம் வைக்காதன்றது எதை, உன்னுடைய மரியாதையை. ஸோ இந்த மரியாதை அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான, அதாவது சொசைட்டியில் உள்ள ஒரு மரியாதை அப்படின்னு சொல்றதுக்கு சரியான வார்த்தைன்னு பார்த்தோம்னா ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ரெப்யூட்டேஷன் பை வயலேட்டிங் த ரூல்ஸ். ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து சட்டத்திட்டங்கள். அதை வயலேட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து மீறுறோம், அது சரியா நம்ம கடைபிடிக்காம இருக்கிறோம் அப்படின்றதான் வயலேஷன். ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ரெப்யூட்டேஷன் அப்படின்னா உன்னுடைய மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை உன்னோட மரியாதையை இந்த இடத்துல பணயம் வைக்காத, ரிஸ்க் எடுக்காத, மரியாதையை வந்து கெடுத்துக்காத, அந்த மாதிரி அர்த்தத்தில் டோன்ட் ரிஸ்க் யுவர் ரெப்யூட்டேஷன் பை வயலேட்டிங் த ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் எல்லாம் நீ வந்து மீறி அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் உன்னோட மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நிறைய லோன்லாம் வாங்கி உன்னோட பொருளாதார நிலைமையை கெடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து எப்படி அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து கரெக்டாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறது கரெக்டான ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. பட் நம்ம நிறையா லோன்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இஎம்ஐ ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னா, அந்த கமிட்மெண்ட்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய சிக்கலாயிரும். ஸோ நம்ம சொல்கிறோம், நீ வந்து உன்னோட சரியான அந்த பொருளாதார நிலைமையை வந்து கெடுத்துக்காத, இந்த மாதிரி லோன்ஸ் அது இதுன்னு வாங்கி அதில் போய் எதுவும் மாட்டிக்காத, கெடுத்துக்காத அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் நம்மளோட பொருளாதார நிலைமை, அதாவது சீரான பொருளாதார நிலைமை. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், அது நல்லா செலவு பண்ணுறோம், நார்மலாக போயிட்டுருக்கோம். பட் தேவையில்லாமல் நிறைய கடன் வாங்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதை தான் சொல்கிறதுக்கு கெடுத்துக்காதன்னு சொல்கிறோம். இல்லை பணையம் வைக்காத, உன்னுடைய அந்த பீஸ்ஃபுல்லான அந்த ஒரு லைஃப்பை வந்து பணையம் வைக்காத, பொருளாதார நிலைமையை தூக்கி ஒரு பணையத்தில் வைக்காத, ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. எதை வச்சு? நிறையா லோன் வாங்கி. ஸோ பை கெட்டிங் லோன்ஸ். டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பை கெட்டிங் லோன்ஸ். நிறையா லோன் வாங்கி உன்னோட பொருளாதார நிலைமையை வந்து பிரச்சனைக்கு உண்டு பண்ணிடாத, அதை கெடுத்துக்காத, அதை தூக்கி பணையம் வச்சிடாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வண்டியில் வேகமாக போகாத, உன் குழந்தைங்களோடைய சேஃப்டி தான் முக்கியம். குழந்தைங்களோட சேஃப்டியை கவனத்தில் வச்சுட்டு வண்டி ஓட்டு. ஸோ அவங்களோட சேஃப்டியை வந்து பணையம் வைக்காத, அவங்களோட சேஃப்டியை கெடுத்துறாத, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, ஸோ உன்னோட குழந்தைங்களோட சேஃப்டியை கெடுத்துறாத, அதை வந்து பணையம் வைக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் ரிஸ்க் யுவர் சில்ட்ரன்ஸ் சேஃப்டி. டிரைவ் ஸ்லோலி. மெதுவாக வண்டி ஓட்டு. டிரைவ் ஸ்லோலி. வேகமாக ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா, குழந்தைங்கள வந்து டூ வீலரில் இப்போ பின்னாடி குழந்தைங்கள வச்சுட்டு வேகமாக வண்டியில் போகிறாங்கன்னா, அப்போ நம்ம சொல்லுவோம், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இப்படி போகாத, அவங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம இப்படி சொல்லலாம். டோன்ட் ரிஸ்க் யுவர் சில்ட்ரன்ஸ் சேஃப்டி. டிரைவ் ஸ்லோலி. மெதுவாக வண்டி ஓட்டு, குழந்தைங்களோடைய சேஃப்டி முக்கியம், அவங்களோட சேஃப்டியை கெடுத்துறாத, கீழே விழுந்துடாம, அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் சில்ட்ரன்ஸ் சேஃப்டி. டிரைவ் ஸ்லோலி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்கிட்ட வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம எதுக்கு சொல்லுவோம்? நல்லா படி, அப்போதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஃபியூச்சரை கெடுத்துக்காத, நல்லா படி, இப்போ இப்படி படிக்காமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபியூச்சர் கெட்டு போயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஃபியூச்சரை கெடுத்துக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபியூச்சர். ஸ்டடி வெல். உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துறாத, உன்னோட ஃபியூச்சரை பணையம் வைக்காத, நல்லா படி. ஸோ இதில் வந்து பணையம் வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம டோன்ட் ரிஸ்க்னு சொல்லணும்னு இல்லை, கெடுத்துக்காதேன்னு சொல்கிற அர்த்தத்துக்கும் நம்ம வந்து மோராலஸ் இதுவே கரெக்டாக தான் வரும். ஸோ டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னா உன்னோட ஃபியூச்சரை தூக்கி ரிஸ்க் எடுக்காத, ஃபியூச்சரில் ரிஸ்க் எடுக்காத, ஃபியூச்சரில் வந்து விளையாடாத, இப்படிலாம் சொல்கிறது தான் டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபியூச்சர். ஸ்டடி வெல். நல்லா படி, ஃபியூச்சரை கெடுத்துக்காத. ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து ஒரு குட்டி டெஸ்ட். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உன்னுடைய ஆரோக்கியத்தை பணையம் வைக்காத. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட உயிரை பணையம் வைக்காத. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட மரியாதையை பணையம் வைக்காத, இல்லைன்னா உன்னோட மரியாதையை கெடுத்துக்காத. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட எதிர்காலத்தை பணையம் வைக்காத, இல்லைன்னா எதிர்காலத்தை கெடுத்துக்காத. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
I'll meet you in the next lesson. Thank you. Bye.